இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மையிலேயே இது தேவைதான் அப்படின்னே சொல்லலாம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இப்போ அந்த ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அத பண்ண சொன்னது அந்த ரவுடிங்க தான். ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறா. அதாவது ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம மல்லிக்கு தெரிய வருது அப்படின்னா, அடுத்ததா இந்த ராஜேஸ்வரி அத தெரிஞ்சுக்கிட்டு, அங்க வந்து அத நடக்க விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைப்பா இல்லையா? ஆனா இப்போ ராஜேஸ்வரிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுலயும் முக்கியமா வந்து ராஜேஸ்வரிய அந்த ரவுடிங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு இப்போ கட்டி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லி அங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த ஆட்டோக்கார அண்ணன், அதுக்கப்புறம் அந்த அக்கா, இன்னும் வந்து இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாரையுமே காப்பாத்துறது. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம மல்லிய வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஏன்னா மல்லியால தான் வந்து அந்த 6 குழந்தைங்களையும் வந்து போலீஸ் காப்பாத்திட்டாங்க. அதே மாதிரி தன்னோட தலைவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து இப்போ மல்லிய வந்து கொல்லணும் அப்படிங்கிற வெறியோட தான் வந்து இவனுக்கூட ஆட்கள் எல்லாருமே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மல்லிய வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மல்லிக்கு போன் பண்ணி வர வச்சாங்க. ஆனா மல்லி போறதுக்கு முன்னாடியே, ஏன்னா வெண்பாவை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னா வெண்பாவை காப்பாத்திடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம நாகு கிட்ட வந்து மல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட ராஜேஸ்வரி இருந்துட்டு உடனடியா நம்ம அங்க போயிட்டு வெண்பாவை வந்து கொன்னுடணும், அதாவது வெண்பாவை வந்து மல்லி கண்ணுல படாம வந்து தடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கிளம்பி போறாங்க. ஆனா நம்ம மல்லி சொன்ன இடத்துக்கு முன்னாடியே போய் இந்த ராஜேஸ்வரி அங்க என்ட்ரி கொடுத்து கடைசியில் இப்படி பண்ணுவா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி அங்க பார்த்த உடனே அந்த ரவுடிங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்துட்டு, டே கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்கடா, நானும் உங்களோட ஆள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றத கூட கேட்காம கடைசியில மல்லியோட புருஷனுக்கு அக்கா தான் இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த ஆட்டோக்காரன் எல்லாம் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே வந்து இந்த ராஜேஸ்வரிய அதாவது ஒரு நாற்காலியில உட்கார வச்சு அங்கேயும் வந்து கட்டி போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி வாயிலையும் வந்து பிளாஸ்டரை வந்து ஒட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த ராஜேஸ்வரிய பேசவே வருதுல, ஐயோ நம்ம அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மல்லி வரல அப்படின்னா இந்த ராஜேஸ்வரியை கொண்டுட்டு நாங்க போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ ரவுடிங்க வெறியோட இருந்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த மல்லியை கொல்லணும்னு சொல்லிட்டு நாங்க வெறியில இருந்துட்டு இருக்கோம். ஆனா இங்க மல்லி கிடைக்கல, இந்த ராஜேஸ்வரியை கொண்டு நாங்க எங்களோட வெறியை தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல அவ்வளவு கோபமா வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து வெண்பாவை வந்து இந்த மல்லி கண்ணுல படாம வந்து தடுத்துடலாம், வெண்பாவை நம்ம கடத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இங்க வந்தா கடைசியில நமக்கு இப்படி ஆகி போயிடுச்சு. இப்ப யாருதான் நம்ம காப்பாத்த போறா, அவ்வளவுதான், இவங்க பேசுறத பார்த்தா நம்மளோட கதையை முடிச்சிருவாங்க போல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் ஆட்டோக்கார அண்ணனும் அதே மாதிரி அந்த அக்காவும் வந்து பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்களுக்கு வேற வழி இல்லாம உன்னை வந்து காட்டி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு, அதை நான், அதாவது இவங்க சொல்லிதான் நான் வந்து போன் பண்ணி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரவுடிங்ல அடி அடி அடிச்சு வெளுத்து கட்டி உண்டு இல்லைன்னு பண்ணி கடைசியில அவங்க 3 பேரையுமே காப்பாத்துறாங்க. ராஜேஸ்வரிக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஏன்னா ராஜேஸ்வரியோட அவங்க உயிரையே வந்து காப்பாத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.